ஏ அம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த சிங்கில இந்த தண்ணி வீணா ஓடிக்கிட்டே இருக்கு. யாரதான் திறந்து விட்டு போறா அவ்வளோ. காலையில போட்ட டீ கப்பு நாரிட்டு கிடக்கு. இந்த பிள்ளைகளோ இருந்தாலும் ஒரு உதவி செய்யாது, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு உதவி செய்யாது. 2 பொட்ட பிள்ளை வச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. இதுல பெருசா ஆம்பளை பிள்ளைல வச்சிருக்கிறவோ சொல்லுவாவோ, நீயாவது 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்க, உனக்கு நல்ல உதவி செய்யும். எங்க வீட்டுல பாரு 2 பையன் என்ன செய்யும் பாவோ. இங்க பொட்ட பிள்ளைய பெத்தவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன பாடுபடுத்துதோன்னு. இதெல்லாம் என்னைக்கு பேரக்கி கழுவி எடுத்து என்ன செய்ய போறோம் கடவுளே. என்ன தர்ஷினி, பொங்கலுக்கு கூட வீட்டுக்கு வராம ஃபேக்டரியிலே படுத்து தூக்கிட்டியா? ஏன் அப்படி வேலை வேலைன்னு இங்கேயே கிடக்க? முன்னாடிலாம் வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது விதவிதமா பண்ணிட்டு கிடப்ப, சாப்பாடு அது இதுன்னு. இப்போ வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்ல போல. அதான் வேலை நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓப்பனிங் என்னைக்குன்னு முடிவு பண்ணிட்டியா? நல்ல நாளா பாப்பியாக்கும். சரி சரி சரி, வீட்டுக்கு வா, சாப்பிட போவோம். சாப்பிடாம இழைச்சிக்கிட்டே இருக்க. உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. சரி வாரு. சொல்லு தர்ஷினி. இல்ல, நானும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இன்னைக்குதான் பார்க்க போனோம். சாப்பிட வந்துருன, இல்லடா சித்தி திட்டும். நான் போயிட்டாரு. எம்மாடி, முழு நேர பிசினஸ் உமனாவே மாறிட்ட போல. சரி, யார்ட்டையாவது கொடுத்து விட சொல்லுதே. இதையும் சேர்த்த வந்துட்ட சொல்லுதேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. நீங்க 2 பேரும் என் கூட வந்து சேருவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பஞ்சாயத்து தலைவர் அந்த கன்சிகாவுக்கு பரிசு கொடுத்ததை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆமா ஆமா, உன் குளம் ரொம்ப அழகா இருந்தது. உனக்கு கொடுக்கவே இல்லை, எனக்கும் கொடுக்கவே இல்லை. அந்த கன்சிகா மேல என்ன அவருக்கு அப்படி அன்பு? ஊர்ல புதுசா ஒருத்தி வந்துடக்கூடாத உடனே இந்த பஞ்சாயத்து தலைவர் காக்கா பிடிச்சிருவாரு. இந்த சான்ஸ் ராணியும் அப்படித்தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பஞ்சாயத்து தலைவருக்கு புதுசா வர்ற பொம்பளை எல்லாம் போதும் பல்லை இழிச்சிட்டு போயிருவாரு. சரியா சொன்ன உமா. உமா, உன் கேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. தலைவர் பாவம் தான், நல்ல மனுஷன் தான். இந்த கன்சிகாவுக்கு பரிசு கொடுத்ததுல எனக்கு ஒரு மேல கோவம் தான். முட்டை எடுத்து நல்லா அடி அடிச்சு விட்டேன். இதோட நிறுத்திடக்கூடாது. கன்சிகாவுக்கும் சரி சான்ஸ் ராணிக்கும் சரி பரிசு கொடுத்ததை நினைச்சு அவர் வருத்தப்படுற மாதிரி தினமும் அவருக்கு ஏதாட்டும் நம்ம கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தினமுமா? தினமும் எப்படி கொடுக்க முடியும்? பாவல அவரு. பாவ புண்ணியம் பாத்திரவே பாத்திராத. அடுத்த பொங்கல் வருத வரைக்கும் அவருக்கு கொடுக்குற கஷ்டத்துல எம்மாடி பொங்கல் போட்டி வச்சா கண்டிப்பா இவளுக்கு 3 பேருக்கு பரிசு எடுத்து வச்சிடணும்னு ஒரு மண்டக்குள்ள உரைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் கொடுக்கணும். என்னென்னமோ சொல்ற நீ. பானுமதி அக்கா சொல்றதுதான் கரெக்ட். அப்படித்தான் செய்யணும். எனக்கா கொடுக்காரு ரெட் கார்டு. ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கண்டி. என் பேக்கரியை வடிவு பாட்டி பிடுங்கிட்டு ஒரு புதுசா ஒரு பேக்கரி போடனாலும் பணம் வேணும். என்ன செய்ய? நம்ம கிட்ட பணம் எதுவும் கேட்டக்கூடாது. நானே இவளுக்கு கூட சேர்ந்து சும்மா இந்த தலைவரை அடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இவளுகளெல்லாம் கலட்டி விட்டுருவேன். இந்த பிச்சைக்காரியை கூட போய் யார் சேருவா? ஐயோ பாவம் கீதானி, என்கிட்ட பணம் இருந்தாலாட்டு நான் உனக்கு கொடுத்து உதவி செய்வேன். என் பணம் பூரா பேங்க்ல மாட்டிக்கிட்டு 5 வருஷத்துக்கு எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பேங்க்ல இருந்து. அது நம்ம எப்பனாலும் எடுத்துக்கிடலாம். அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும். இந்த உமா பெரிய படிச்சவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, மெண்டல் பிடிச்சவ. அப்படி கேன்சல் பண்ணலாம். ஆனால் கேன்சல் பண்ணால் எல்லா பணமும் நமக்கு வர வேண்டியது எல்லாமே கேன்சல் ஆயிரும். எனக்கு நஷ்டம் ஆயிரும். இல்லாட்டி இல்லைன்னா நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு 5 லட்சங்கானு கொடுத்து உனக்கு பேக்கரி வச்சு கொடுத்துருவேன். பரவாயில்ல, நீ எனக்கு வச்சு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது உன்னுடைய பெருந்தன்மையை காட்டுது. பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம தெருவில் நிறைய சொறி நாயெல்லாம் கிடக்கு. அதில் ஒரு 3 கானை பிடிச்சு கொண்டு தலைவர் நடந்து போகிற வழியில் விட்டுருவோம். அவரை நல்லா கடிக்கட்டும். ஐயோ, அப்படிலாம் செய்யக்கூடாது. பாவம் அவரு. முட்டை எடுத்து அடிக்கிறோம், தண்ணி எடுத்து ஊத்துறோம், அதோட நிறுத்திக்கிடணும். இதெல்லாம் ஆபத்தான விளையாட்டு. வேற என்னதான் செய்ய வர? ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சார் எரிச்சலா இருக்கு. ஆணி எல்லாம் அவர் காலில் குத்துற மாதிரி போடுவோமா? ஏமா, எனக்கு ஜெயிலுக்கு இழுத்து விட்டுறாத தாயே.
நல்ல லட்டு லட்டா ஐடியா வச்சிருக்காளே பானுமதி. இந்த உமாக்கு இருக்கே நம்ம கூடயே வச்சுக்கிடணும். எதுக்கு எடுத்தாலும் மண்டையாட்டதா. இவளை கீதால கட் பண்ணி விட்டுறணும். என்ன இன்னைக்கு நம்ம 3 பேர் தான் இருக்கோம், யாரையும் காணோம். இது சான்ஸ்ராணி. கீதா எங்கிட்டி? ஏக்கா அவ எங்க போறா எங்க வரான்னு எனக்கு தெரியலக்கா. மெண்டல் பிடிச்ச மாதிரி அலைதா. நம்மளை விட்டு அவ வேற எங்கிட்டி போவா? இங்க தானே நிப்பா. ஏக்கா தெரியலக்கா. எல்லாரும் என்ன பண்றீங்க? வாம ஜட்டி அழகி உட்காரு. ஏஞ்சலு வாட்டி இடி வாரியே வெறுங்கையோடையே வருவ. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதாட்டு திங்கிறதுக்கு எடுத்துட்டு வரலாம்லாட்டி மெண்டலு. நான் வீட்ல இருந்துலாம் வரேன், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரலையே. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் பண்டங்கள்லாம் வீட்டில் எடுத்து போட்டு வச்சுக்கிடணும். இது நான் சொல்லியா தரணும். போ தேனாம வெறுங்கையோடி வரா. சுந்தரி, கீதா, இளிச்சக்கா 3 பேரும் காணும். நான் வந்துட்டேன். வாங்க இளிச்சக்கா, ஐஸ் 100. இப்பதான் உங்களை சொன்னேன். எடி கீதா வர்ற வழியில கீதா, உமா, அப்புறம் பானுமதி 3 பேரும் அங்கே ஏதோ ஒரு மரத்து கீழே உட்கார்ந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற. சரியா பார்க்கல, ஆனா நல்லா தெரியும் அவங்க 3 பேரும் தான். ஏக்கா என்னக்கா சொல்லுது? அவ கூட இதுக்க இவ சேருதா? அதாம எனக்கும் தெரியல. இங்க நம்ம கூட உட்காராம அங்க ஏமா போய் உட்காந்துருக்கா? ஏக்கா பானுமதி கூட சேர விடவே கூடாதுக்கா. அது பெரிய ஆபத்துல தான் முடியும். வாங்கக்கா, வளர்ந்த வாரையில் எடுத்துட்டு போய் நம்ம கீத்தால அடிச்சு இழுத்துட்டு வருவோம். சரி, இருந்து பேசினா பேசிட்டு போறாமா. அப்படிலாம் விடக்கூடாது. நேற்று பஞ்சாயத்து தலைவர் மேல பானுமதி கூட சேர்ந்து எப்படி முட்டை அடிச்சா தெரியுமா கீதாக்கா? வாங்க நம்ம போய் என்னன்னு கேட்போம். அடக்கடவுளே. வீட பானுமதி கூட சேர விடக்கூடாது. வாங்கக்கா போய் என்னன்னு கேட்போம். எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் கீதாக்கா அறிவில்லாம நடந்துட்டு இருக்கா. போற வழியில பெரிய வாரியில தூக்கிட்டு போனோம். ஏ கீதாக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, இந்த இடத்த பெருக்கிறதுக்கு வந்திருக்காளுவ போலயே. பெருக்குங்க டீ, பெருக்குங்க. ஆ வாங்குடலாம் சேரதாலன்னு எங்க கீதாக்கால இந்த வளர்ந்த வாரியில கொண்டு அடிக்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, என் கூட சேரக்கூடாது, இவ கூட சேரணும். இவளே ஒரு களவாணி, ஜெயிலுக்கு போனவ. இவெல்லாம் பேசுதா? பானுமதி, தேவையில்லாத பேச்சு பேசாத. நாங்க எங்க ஃப்ரெண்ட கூப்பிடதான் வந்திருக்கோம். உன் ஜோலியை பார்த்துட்டு போ. ஏக்கா என்னக்கா பண்ண? சும்மா தானக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்குக்கா இவ்வளவு பேர் வந்து அடிக்க வந்துட்டு இருக்கிய? ஏ கீதாக்கா இவ கூட சேராது. இவ ஒரு விளங்காத பொம்பளை. மரியாதையா நம்ம இடத்துக்கு வந்துரு. இது என்ன புதுசா இங்க உட்காந்து மீட்டிங் போடுற வேலை? எப்பவுமே எங்க கூட தான் இருக்கணுமா? வேற ஆள் கூட ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடாதா? இப்படி என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. வாரி எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு போங்க, நான் வாரேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க கீதாக்கா. நேதிரடானா பஞ்சாயத்து தலைவர் மேல முட்டையை கொண்டு அடிச்ச. இவ கூட சேர்ந்தீன்னா அப்புறம் நீ தப்பான வழிக்கு பேருவ பத்துக்க. ஒழுங்கா என்னை மாதிரி நல்லபடியா திருந்தி எடுத்து இரு. ஆமா ஆமா ஆமா, நாட்டுக்காக போராட்டத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வந்தவ சொல்லதா கேளுங்க. வாரம் தாய்களா வாரம் நில்லுங்க. உடனே போனா எனக்கு அவமானமா இருக்குண்டி, பேராத. என்னது மண்டையில ஏதோ விழுது? பானுமதி, உன் மண்டையில காக்கா காக்கா போயிட்டு. சை, அசிங்கம் பிடிச்ச காக்கா. வேற இடமே கிடைக்கலையா அதுக்கு? குட் கேர்ள் காக்கா. போங்கிட்டு இங்க இருந்து. வந்துட்டாள் பெருசா பேசதுக்கு. ஏமா காக்கா மண்டை நல்ல கூலி போ. நாதம் தாங்க முடியல. கீதா, நீ போவதட்டி. இது என்ன இவளுக்கு அவ்வளவு திமிரு? அப்படிலாம் நீ சொல்லி நிறுத்த முடியாது. 1000 அவளுகளாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் எனக்கு முக்கியம். ஏதோ சும்மா அவங்க கூட உட்காந்து பேசினேன். உடனே நல்லா வந்துருவிய. அப்படிலாம் விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டோ? கோடி கோடியாக பணம் வச்சிருக்க. ஒரு பேச்சுக்கு கூட வேணுமான்னு கேட்க மாட்டேக்க. நீ எங்க இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்காக உயிரை விடுற என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாட்டி? சி ஜால்ரா, பிச்சைக்கார கூட்டத்துக்கு போ. ஏதோ 5 நிமிஷம் கூட உட்காந்து பேசினா உன் சைடு வந்துருவனோ? நேற்று தலைவர் மேல உள்ள கோவத்துல முட்டை அடிச்சேன். எனக்கு பரிசு கொடுக்குறேங்கிற கோவம், கணிச்சிக்காக கொடுத்த கோவம். அதுக்காக உன் கூட எல்லாம் சேரவன் நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். வாரியில கொண்டு அடிச்சாலும் அடிப்பாங்க, செருப்பு கொண்டு அடி பழிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சொன்னா நான் இருப்பனோட்டி. மூஞ்சி தேய்ச்சிருவ, ஓடிரு. போ போ, உன் கூட்டாளி கூட போ. ஆடி பின்னு விடுவேன். வா, இவ கூட எல்லாம் சேராத. சரிம்மா, வந்துட்டாளுவோ வாரியில தூக்கிக்கிட்டு நம்மளை கேவலப்படுத்த. வாங்கட்டி போ. சீப்ப மூஞ்சிய பாரு, மூஞ்சி நாக்கையும் அவன் மோரையும். இவளுக்கு எப்பவுமே இப்படித்தான் பானுமதி. நான் அப்படி கிடையாது, நியாயமா இருப்பேன், உனக்கு துணையா இருக்கேன். சீப்ப நீயே ஒரு டம்மி பீஸ் வந்துட்டா. ஆமா, இவ பெரிய ஈவா. ஆளும் மண்டையும் பாரு, காக்கா பீ மண்டை.